சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து இடையருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம சேனல் வந்து அறக்கட்டளையா பதிவு செஞ்சிருக்கோம். லீகலா ரிஜிஸ்டர் நம்பர் வந்து அநேகமா நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ள நம்ம கைக்கு வந்துடும். இன்னும் ரிஜிஸ்டர் நம்பர் கிடைக்கல, நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ள கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நம்மளோட பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டா நிறைய விஷயம் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க டாபிக். சொல்லி ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். ஸோ பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவோ சீன ஞான தத்துவத்தின் அறிமுகம். சில பேருக்கு இந்த தாவோ அப்படின்றத ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு இது ரொம்ப ஒரு புதிய ஒரு பெயராக கூட இருக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம வந்து இது தாவோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கடல் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனால கம்ப்ளீட்டாக வந்து எல்லா மொத்தத்தையுமே வந்து நம்ம இப்போ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால முக்கியமாக தாவோடைய ஒரு அறிமுகம் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தட் தாவோ பற்றி யாருக்குமே எதுவும் தெரியல அப்படின்ற பொழுது இது மூலமாக ஒரு ஒரு அறிமுகம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, எனக்கு தாவோ மேலே எப்படி ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு, இல்லை எனக்கு தாவோ எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு மோர் தேன் ஒரு 25 இயர்ஸாக வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 50க்கும் அதிகமான சப்ஜெக்ட்ல நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு 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 15 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ரிசர்ச் சப்ஜெக்ட் வந்து ஜென். ஸோ ஜென் தத்துவத்தை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது, அதை பற்றி நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது, ஜென் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அப்போதான் போதி தர்மர் பற்றியும் தெரிய வந்துச்சு. ஸோ ஜென் பற்றி படிக்கும் பொழுது அதே சமயத்தில் நான் படித்த இன்னொரு ஒரு விஷயம் தான் தாவோ அப்படின்றது. ஸோ அப்போ வந்து தாவோ பற்றி நான் பெருசாக நான் கேர் பண்ணல. ஏன்னா அப்போ வந்து என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜென்ல இருந்துச்சு. அப்படின்றதுனால ஜென் பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாலஜியாக இருக்குது அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணும்போது அப்போ கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் தாவோ. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி தாய்ச்சி கிளாஸ் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ தாய்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபார்ம் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்னு சொல்கிறது, அண்ட் மூவிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய்ச்சி கிளாஸ் போயிருந்த போது அப்போ என்னோட தாய்ச்சி மாஸ்டர் வந்து தாவோ பற்றி சொன்னார். அதுதான் ரெண்டாவதா எனக்கு கிடைச்ச ஒரு அறிமுகம். அப்போ சொல்லும் பொழுதும் வந்து எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு ஒரு க்ளோஸாக ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அந்த அந்த பேரும் எனக்கு வித்தியாசமா இருந்தது. அண்ட் அவர் சொன்ன அந்த கான்செப்ட் அந்த அவ்வளோ அழகா அதை ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்துல சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவோயிசம் பத்தி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். தாவோயிசம் பத்தி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அது ஒரு பெரிய ஒரு தனி ஒரு கேட்டகரி அப்படின்றது. ஸோ அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகமாச்சு. அதுக்கப்புறமா 3வது முறையா வந்து ஒரு இடத்துல அறிமுகமாச்சு அப்படின்னா என்னுடைய நண்பர் மூலமாக இங்கே வந்து சென்னை பக்கத்துல வந்து தாவோ டெம்பிள் ஒன்று இருக்குன்றதை கேள்விப்பட்டு அங்க தாவோ டெம்பிளுக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. ஸோ அங்க போய் பார்க்கும் பொழுது அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்போ அங்க வந்து தீட்சைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அங்க தாவோ டெம்பிள்ல ப்ராப்பரா தாவோ மாஸ்டர் கிட்ட தீட்சை எடுத்துட்டேன். தாவோயிசம் தீட்சை எடுத்து அதுல ஒரு சில ப்ராக்டிஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதில் வந்து ஒரு 3 பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது லேட்டராக நான் டீட்டெயிலாக அதை பற்றியும் நான் தனியாக ஒரு வெபினார் எடுக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இனிஷியேஷன், அதாவது அந்த தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. முக்கியமாக அந்த தாவோ அப்போ ஒரு தீட்சை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ரெகுலராக தாவோ டிஸ்கஷன் அது எல்லாமே இருக்கும். ஸோ எவ்ரி வீக் வந்து அந்த டிஸ்கஷன் அப்படின்றது இருக்கும். அதில் இன்னும் நிறைய நாலேஜ் எனக்கு கெயின் ஆக ஆரம்பிச்சது. அது மூலமாகவும் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி அப்போ தாவை பத்தி நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பா போகலாம்னு சொல்லி அப்படிதான் ரொம்ப டீப்பா போக ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நடுவில் சில டிஸ்கஷன்ஸ்ல நான் வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டேன். அதை பார்த்து நான் பேசினதை பார்த்து பிடிச்சி போய் என்னவே வந்து தாவோல கிளாஸஸும் எடுக்க சொன்னாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெகுலராக வந்து அங்கே வந்து தாவோ கிளாஸாகவே நான் எடுத்துட்டு இருக்கேன்.
சரி, அது வந்து அங்க மட்டுமே இருக்க வேணாம், எல்லாருக்குமே போய் சேரணும்ன்றதுக்காக தாவ பத்தி நான் வெளியிலயும் மத்தவங்களுக்கும் நான் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த குரூப்ல தான் இத பேசுறேன் நானு. ஸோ இது ஒரு ப்ராப்பரா ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி குடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த தாவோயிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம இசம் அப்படின்றதுனாலே வந்து அது ஏதோ ரிலிஜனோ அப்படின்ற மாரி தோணும். பட் உண்மையிலேயே தாவோ அப்படின்றது ஒரு மதம் கிடையாது. அது ஒரு மதமோ, இல்ல அது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டமோ அந்த மாரி எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லலாம். ஹவ் யூ லிவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கைய ஒரு ஒழுக்கத்தோடையும், நேர்மையோடையும் வாழ்றதுக்கு தேவையான நெறிமுறைகளை கொடுக்கக்கூடியது, காட்டக்கூடியது தான் இந்த தாவோ. இந்த தாவோவோட ஒரு முக்கியமான ஒரு நூல் எல்லா ஒரு ஒரு சிஸ்டத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு நூல் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுல வந்து இந்த தாவோல பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவோ தே சிங். இந்த தாவோ தே சிங் அப்படின்றத எழுதினவர் லாவோ ட்சு. லாவோ ட்சுன்ற ஒரு சீன ஞானி தான் இந்த தாவோ தே சிங் அப்படின்றத எழுதினாரு. இந்த தாவோவுடைய ஒரு ஃபவுண்டர் அப்படின்னாலே லாவோ ட்சு தான் சொல்லுவாங்க. இவர் வந்து இந்த தாவோ தே சிங் அப்படின்றதுல இந்த தாவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தம் வந்து வே, அதாவது வழி, ஒரு பாதை அப்படின்னு சொல்லலாம். தாவோன்னா ஒரு பாதை. தே அப்படின்றது வந்து வேர்ச்சு, இல்ல ஒரு ஒழுக்கம், அறம், நேர்மை இந்த மாதிரியான அர்த்தங்கள் இருக்கு. சிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, புத்தகம், ஒரு ஒரு கிளாசிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ தாவோ தே சிங் அப்படின்றத வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு ஒழுக்கத்தை காட்டக்கூடிய ஒரு ஒரு நூல் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் வருது. இப்போ இந்த தாவோ தே சிங் வந்து ஃபர்ஸ்ட் நான் படிக்க ஆரம்பிச்ச போது இதை மொத்தம் 81 பாடல்கள் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து ஒரு 2500 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஸோ 500 பிசி அந்த காலகட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து சித்தர் பாடல்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுல வந்து மொத்தம் 81 பாடல்கள் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு போயம் மாதிரி தான் இருக்கும். சைனீஸ்ல இருந்துச்சு. அது நிறைய டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு வைங்களேன். ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமா டிரான்ஸ்லேட் ஆன ஒரு நூல்னு சொல்லி இந்த தாவோ தே சிங் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டிரான்ஸ்லேட் ஆனது பைபிள் சொல்றது உண்டு அஃபிஷியலா. ஸோ அதுக்கப்புறமா அதிகமான ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து தாவோ தே சிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் ரீச் ஆன ஒரு புத்தகம் தாவோ தே சிங். ஆனா இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்குன்றத விட எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, மனசுல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது பார்க்கும்போது அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு அளப்பரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு 2500 வருஷம் பழமையான ஒரு நூல் தான். ஆனா அதை நீங்க இப்போ படிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதுல. இது எனக்கு வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா அதை நான் படிக்கும் பொழுது இத்தனை வருஷம் அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாழ்க்கையை முழுமையா சரியா வாழ்றதுக்கு தேவையான எல்லா அறிவுரைகளும் நெறிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நார்மல் பீப்புள்ல இருந்து, ஒரு சாதாரண மனிதர்கள்ல இருந்து ஒரு பெரிய அரசன் வரைக்கும் எப்படி வாழணும், ஒரு லீடர்னா அவன் எப்படி இருக்கணும், ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும், ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஒரு மனிதன்னா எப்படி இருக்கணும், ஒரு ஆன்மீக பாதையில இருக்கிறவன் எப்படி இருக்கணும், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல மொத்தம் 81 பாடல்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பாடலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த பத்தி சொல்லக்கூடியது. அங்க நான் ஒவ்வொரு பாடலுக்குமே வந்து விளக்கம் கொடுத்து நான் அந்த கிளாஸஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பாடலுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு ஒரு கான்செப்ட் பத்தி சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடலே வந்து தாவுனா என்னன்றத பத்தியும் இருக்கும். அதே சமயத்துல நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும், இன்னொரு இடத்துல வந்து அது நடக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணுமா, இல்ல அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு ஒரு அழகான ஒரு பதில் இருக்கும். அதை பத்தி நம்ம அடுத்து திருப்பி பார்ப்போம் நம்ம. ஸோ இது மாதிரி அப்புறமா ரொம்ப டீப்பான சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இங்க வந்து இந்த தாவோ தே சிங்லயும் சரி, பொதுவா தாவோலையும் பாத்தீங்கன்னா தாவோன்றது வே அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த பாடல்களை படிக்கும்போது த்ரூஅவுட் அந்த அந்த புக் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தாவோ அப்படின்றதுக்கு எக்ஸாக்டான ஒரு ஒரு எந்த இடத்துல எப்படி கான்டெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா
இதுதான் வந்து இறைவன் அப்படின்ற ஒரு தன்மை, ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு தன்மை. இதை வந்து தாவோவுக்கு வந்து இன்னொரு பெயர் கடவுள்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுதான் அப்படின்றது கிடையாது. அந்த அந்த வார்த்தையை வந்து நீங்க கடவுள்னு மாத்திக்கலாம், இல்ல இயற்கைன்னு மாத்திக்கலாம். எப்படி போட்டாலுமே அதுக்கு அர்த்தம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் அது இருக்கும். அப்போ தாவோ அப்படின்னு பார்க்கும் பொழுது கடவுள்னு சொன்னாலும் கரெக்டா இருக்கும், இயற்கைன்னு சொன்னாலும் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் வரக்கூடியது தான் இந்த தாவோ அப்படின்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு நெறிமுறைகள் பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாடமாக இது இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக பாதையில போறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்ப எனக்கு பர்சனலா இந்த தவ தே சிங் நான் முதல் முறையா நான் எடுத்து படிக்கும்போது அஹ், தமிழ் புத்தகமும் தேடினேன். ஒன்று ரெண்டு புத்தகங்கள் கிடைச்சது. ஆனா ஒரு எக்ஸாக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது சரியா இல்லை. அதை மொழி மாற்றம் செய்யும் பொழுது நிறைய தவறுகள் இருக்கு. லிட்டரலா வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அர்த்தங்கள் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ப்ராப்பரான ஒரு தமிழ் புத்தகம் நான் இன்னும் பார்க்கல. நிறைய வாங்கினேன், பட் எதுவுமே வந்து சரியான ஒரு புத்தகமாக இல்லை. ஏன்னா இப்போ நான் இது இது நான் இங்கிலீஷ்ல தான் படித்தேன் ஃபுல்லாகவே. ஸோ இங்கிலீஷ்ல படித்து ஒவ்வொரு பாடலுக்குமே வந்து நான் தமிழில் வந்து நான் எடுத்தேன். நான் ஸோ தமிழ்லையும் எடுத்தேன், இங்கிலீஷ்லையும் நான் டீச் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் எழுதுறேன், நான் புரிஞ்சுக்கிட்டு அதை கிளாஸ் எடுக்கிறேன்ற போது ஆத்தர்ஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதின மாதிரி இல்லை. அதனால தமிழ் புத்தகம் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இதை நான் படிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருந்துச்சு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்தர்களுடைய பாடல்களில் சித்தர்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. அது மருத்துவம்ல இருந்து, ஆன்மீகத்துல இருந்து, தத்துவம்ல இருந்து, அவங்க டச் பண்ணாத சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது தத்துவத்துல அவங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து இந்த தாவோயிசமோட ரொம்ப க்ளோஸா ரிலேட் ஆச்சு. ஒரு சித்தருடைய பாடல்கள் மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் மாதிரி ஒரு ஒரு சித்தர், ஒரு ஒரு உயர் ஞானம் அடைந்த ஒரு ஞானி உலகத்தை பார்க்கிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த ஒவ்வொரு பாடல்கள் வழியாகவும் தெரியுது. நான் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா லிட்டரலா என்னுடைய லைஃப் அந்த பெர்செப்ஷனே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறிடுச்சு. ரொம்ப லைட்டான மாதிரி ஒரு ஃபீல்னு வைங்களேன். லிட்டரலா வந்து ஒரு ஒரு ஞான பாதையில போறவங்களுக்கு இந்த தவ தே சிங் வந்து தவிர்க்க முடியாத ஒரு புத்தகம். இந்த தவோ அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு வாழ்வியல் நெறி. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஞான பாதைன்றது கண்டிப்பா நம்ம ஈஸியா நம்ம போக முடியும். ஏன்னா முழுக்க முழுக்க ஞானத்தை நோக்கி போகும் பொழுது அதுல வந்து இந்த மாதிரி சில தத்துவங்கள் படிக்கும் போதுதான் நம்ம அந்த ஒரு ஞான நிலையை முழுமையாக புரிஞ்சுக்கவும் முடியும், அதை உணரவும் முடியும். அந்த ஞான பாதையை கரெக்டா அழகா தெளிவா ஒரு பாடல்கள்ல கொடுத்தது இந்த தவ தே சிங். ஸோ எனக்கு வந்து இதை படிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நான் வாழ்க்கையை பார்க்குற விதமே டோட்டலா மாறிடுச்சு. எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துச்சோ, ஒரு ஒரு அழுத்தங்கள் இருந்துச்சோ, அந்த இடம்லாம் அப்படியே டோட்டலா ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சது. இது ரொம்ப டீப்பாவே நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் இதை பத்தி இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அதை பத்தி நிறைய போய் படிக்க ஆரம்பிச்சது. லேட்டரான் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்ணும் பொழுது வேற சில விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சில ஆய்வாளர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லாவோ ட்சோ அப்படின்றவர் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய போஹர் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. போஹர் தான் இந்த லாவோ ட்சோ அப்படின்றது நிறைய ஆய்வாளர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க மேற்கோள் காட்டுற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட்ல அதிகமா அந்த சீன பயணத்தை பத்தி போஹர் வந்து அவருடைய சப்த காண்டமான போஹர் 7000 எழுதி வச்சிருக்காரு. அந்த சீன பயணம் பத்தி படிக்கும் போதும் சரி, அவர் அங்க போய் என்ன செஞ்சாருன்றது, அதுக்கப்புறமா திருப்பி வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன நடந்துச்சுன்றது எல்லாத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற விஷயங்கள் பார்த்தா, இவர் அங்க போய் அங்க வேற ஒரு ஒரு சீனருடைய உடல்ல வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சதாக ஒரு பதிவு இருக்கு. ஸோ அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சு வேற அங்க இருக்கிறவங்களுக்கு சீனர்களுடைய, ஏன்னா இவரை பார்க்கும்போது ஒரு இந்தியருடைய உருவத்துல இருக்கிறதுனால அங்க வந்து சீனர்கள் அவரை ஏத்துக்கலன்றதுனால ஒரு சீனருடைய
உடல்ல வந்து அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சு அங்க வந்து அவங்களுக்கு சில தத்துவங்களை போதிச்சதாகவும், அதுவும் வந்து அவர் போனதே வந்து அங்க அவருடைய குரு காலாங்கிநாதர் அவரை கூப்பிட்டு தான் இவர் போனதாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க சீனர்களுக்கு வந்து அந்த தத்துவங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் திரும்பி வந்துட்டாரு அப்படின்றதும் சொல்லப்படுது. ஸோ அதை மேட்ச் பண்ணி தான் இந்த ஆய்வாளர்கள் வந்து கரெக்டா லாவோஜு தான் போஹர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் இன்னும் அந்த வகையில இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கான்றதையும் பார்க்குறேன். நான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த பார்வையில பார்க்கும் பொழுது போகருடைய தத்துவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தவோசம் தான் இந்த தௌதச்சிங் படிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்தருடைய தத்துவங்கள் மாதிரி தான் தெரியும். ஒரு உயர் ஞானியோடைய ஒரு வார்த்தைகள் ரொம்ப அழகா அதுல சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் ஃபர்தரா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தெளிவு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். குழப்பமான மனநிலையில இருந்து தெளிவுக்கு கொண்டு வர மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சில ஆய்வாளர்கள் வந்து அவங்களுடைய நூல்களை வந்து அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்றது தௌதச்சிங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்துப்பாங்க. என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷனும் அதான் வைங்களேன். ஏன்னா இது கண்டிப்பா படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதுல வந்து குறிப்பா வந்து தாவோ படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 365 டெய்லி மெடிடேஷன் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து ஒரு அழகான ஒரு பேரா ஒன்று இருக்கும். அதை நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வச்சிருந்தேன். அந்த ஒரு பேராவை நான் தமிழ்ல நான் எழுதி வச்சிருந்ததை நான் படிக்கிறேன். அது படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஆழமான ஒரு விஷயம் அப்படின்றது அது புரியும். ஸோ தாவோவை படிக்க, புரிந்து கொள்ள, உணர அதிக நேரம் செலவிட்டீர்கள் என்றால் நீங்கள் தாவோவிற்கு நுழைய முடியும். அதன் மூலம் அசாதாரணமான கருத்துக்கள் கொண்ட ஒரு உலகில் நுழைய முடியும். கற்பனைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும். புதிய படிப்பினை கிடைக்கும். புதிய பார்வைகள் கிடைக்கும். உங்களுடைய அசாதாரண அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவோ விரும்பவோ மாட்டார்கள். புரிந்து கொள்ளவோ அதை நம்பவோ மாட்டார்கள். இந்த பாதையில் நீங்கள் அதிகம் பயணிக்க சமுதாயத்தின் சாதாரண பாதையிலிருந்து விலகி செல்ல ஆரம்பிப்பீர்கள். ஸோ இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தாவோ ரொம்ப டீப்பா நம்ம ஸ்டடி பண்ண ஒரு புது விதமான ஒரு பெர்செப்ஷன் அப்படின்றது கிடைக்கும். ஒரு புதிய பார்வை அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பார்வை, அந்த அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய ஒத்த மனநிலையோட இருக்கிறவங்களுக்கு தான் அது சூட் ஆகும். மற்றவங்களுக்கா இது வந்து பார்க்கறதுக்கே கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையை வந்து கொடுக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நான் வந்து ரொம்ப க்ளோஸா ரிலேட் ஆன ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, பாரடாக்சிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. பாரடாக்சிக்கல் திங்கிங் அப்படின்னா ஒரே சமயத்துல ரெண்டு எதிர் கருத்துக்களை உள்ள வச்சுக்கிறது கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது. ரெண்டு எதிர்கருத்துக்களை ஒரே சமயத்துல உள்ள வச்சுக்க கூடிய அளவுக்கு ஒரு மனநிலை இருக்கணும் அப்படின்றது. உதாரணம், கடவுள் இருக்கு இல்ல, இது ரெண்டு கான்செப்டுமே உங்க மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பாரடாக்சிக்கல் திங்கிங். ஏன்னா ஒண்ணு நம்ம வந்து கடவுள் இருக்குன்னு நம்புறோம், இல்லைன்னா இல்லைன்னு நம்புறோம். இது ரெண்டுமே ரெண்டு ஆப்போசிட், எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். பட் ரெண்டுமே உங்க மனசுல இருக்கக்கூடிய நிலை இருந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு மனசுல வந்து எந்த விதமான ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஒரு அழுத்தம் இருக்காது. ஏன்னா இப்போ நீங்க கடவுள் இருக்குன்னு நம்பும் பொழுது கடவுள் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா அது நமக்கு கஷ்டமா இருக்கும். அவங்களோட ஆர்கியூ பண்ண போவோம். அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வேதனையை கொடுக்கும். நான் நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசுறான், அது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு வெறுப்பு ஒன்று கிரியேட் ஆகும். இப்ப இந்த பாரடாக்சிக்கல் திங்கிங் மனசுல இருந்துச்சு அப்படின்னா
அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது உங்க மைண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாது. அது அவனுடைய கருத்து. நீங்க பாட்டுக்கு ஸ்மூத்தா கிளம்பலாம். ஆமா கடவுள் இல்ல அப்படின்னு நீங்க பேசணுன்ற அவசியம் இல்ல. நீங்க அந்த அந்த இடத்துல வந்து நீங்க ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அகைன் இதுலயே இன்னொரு கோட் என்னன்னா, an intelligent can win an argument, only a wise can avoid an argument. ஒரு புத்திசாலினால எவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட்டையும் ஜெயிக்க முடியும். ஆனா உண்மையிலேயே ஒரு ஞானம் பெற்ற ஒருத்தரால மட்டும்தான் ஒரு ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ண முடியும். ஒரு வயசான ஒரு பர்சன், ஒரு விஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு நபரால மட்டும்தான் ஒரு ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கும். அப்போ ரெண்டு எதிர் கருத்துக்கள் உங்க மனசுல இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களால உங்க மைண்டை வச்சுக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களால எதையுமே ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த இடத்துலயுமே வந்து ஒரு அந்த அந்த ஃப்ரிக்ஷன்றதே இருக்காது. நீங்க ஒரு விஷயத்த நம்புறீங்க, அதுக்கு நம்பிக்கைக்கு அகேன்ஸ்டா ஒருத்தர் பேசும்போது உங்களுக்கு அது கஷ்டமா இருக்காது. உங்க மைண்டை வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. நீங்க கேஷுவலா அதை எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. உங்களோட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிட்டரலா இந்த தவ தேச்சிங் அப்படின்றது ஒரு ஸ்மூத்தான ஒரு கரடு முரடு இல்லாத ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு கத்து கொடுக்கிற ஒரு நூல் அது. அதுல இது ஒரு பால பாடம். அது அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பிறளாத ஒரு மனசோட, ஒரு கஷ்டப்படாத ஒரு மனசோட, ஒரு ஸ்மூத்தா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மனம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் அது. அதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் இப்ப நான் சொன்னது, பாரடாக்சிக்கல் திங்கிங் அப்படின்றது. ரெண்டுமே உங்களுக்குள்ளார இருக்க அளவு பண்ணுங்க அப்படின்றது. இதுதான் வந்து இந்த இன்யாங்குடைய தத்துவமும் கூட. அந்த இன்யாங்க தத்துவம், அந்த இன்யாங்க சிம்பிள் பாத்தீங்கன்னா அக்யூபஞ்சரிஸ்ட் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த இன்யாங்குடைய கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு, ரெண்டுமே ஒரே இதுல இருக்கிறது தான். அண்ட் பிளாக்ல ஒரு ஒயிட் இருக்கும், ஒயிட்ல ஒரு பிளாக் இருக்கும். ஸோ ஆண் பெண் தத்துவம்னு எடுத்தாலும் சரி, நல்லது கெட்டதுன்னு எடுத்தாலும் சரி, எல்லா ஆப்போசிட்டான விஷயங்களும் ஒரே இதுக்குள்ளதான் இருக்கும். அப்போ குட் அண்ட் பேடுன்னு ஒரே இதோட சேர்ந்தது தான். அப்போ இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு. பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு, குட்டும் இருக்கு, பேடும் இருக்கு, ஆண் பெண் இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்போசிட்டான விஷயங்களும் ஒரே இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. இதுதான் பாரடாக்சிக்கல் திங்கிங். அப்போ கடவுள் இருக்குன்னாலும் சரி, இல்லைனாலும் சரி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ உங்களுக்கு எது சொன்னாலுமே வந்து உங்க மைண்ட் ஆப்போசிட்டா போகாத, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு மனநிலையை வந்து இந்த தவ தேச்சிங் கொடுக்கும். இது வந்து இந்த படிக்க படிக்க வந்து எனக்கு அதுதான் நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன். ஏன்னா ஒரு ஒரு முழுமையான ஒரு ஆன்மீக பாதையில போறதுக்கு இந்த தவ தேச்சிங்கிறது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். ரொம்ப முக்கியமா வந்து ஒரு ஒரு ஞானிக்கு உண்டான ஒரு மனநிலை, அதுல இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பேசுறதே ஒரு ஞானி பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ டீப்பான ஒரு கான்செப்ட். ஆனா இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு படிச்சு பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. இதை உணர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும். ஏன்னா இதுல ஒவ்வொரு பாடல்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டீப்பான அர்த்தங்கள் கொண்டதாக இருக்கும். அப்போ இதை படிச்சது மட்டும் இல்லாம அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்ச அந்த விஷயத்த நீங்க முழுமையா அதை உணர்ந்து பார்க்கணும். அதை உணரும் பொழுதுதான் அது எந்த அளவுக்கு உங்களை ஆழமா பாதிக்குதுன்றது தெரியும். ஸோ அது அந்த ஒரு லிட்டரலா ஒரு ஞான நிலைக்கு போறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அது கொடுக்கும். ஸோ இதுல வந்து முக்கியமா இதுல வந்து நிறைய பிரின்சிபல் இருக்கு. நான் சொன்ன ஒரு 81 பாடல்களுமே 81 விதமான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுல முக்கியமான ஒரு சில தாவோல பிரின்சிபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிசிட்டின்னு சொல்றது, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்றதை பத்தியும் பேசும். அதோட எனக்கு பிடிச்சது பிளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ வித் த ஃப்ளோ. அந்த ஒரு ஒரு ஃப்ளோவோட நீங்க போறது அப்படின்றது தான். அதாவது இப்போ ஒரு நதி போகுதுன்னா அந்த நதியோடைய ஃப்ளோல போறது. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இப்போ இந்த கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த கோ வித் த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டா வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when you are one with the தாவோ. தாவோடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்குள்ளர ட்ரூ செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. நம்முடைய இது வந்து இப்போ ஒரு செல்ஃப் அப்படின்னு இந்த தன்மை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி உள்ளுக்குள்ளார ட்ரூ செல்ஃப் அப்படின்றது ஒரு உண்மை தன்மை அப்படின்றது ஒன்று உள்ள இருக்கு. அதை உணர்றது தான் வந்து அல்டிமேட் கோல். ஸோ அப்போ அந்த தாவோ ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது
நீங்க உங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்க மோர் லைக் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் தான் வைங்களேன். ஸோ அந்த தன்னை உணரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த தாவு. ஸோ அப்போ அந்த ட்ரூ செல்ஃபை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஒன் வித் த தாவு. இப்போ அகைன் இந்த இடத்துல தாவோன்றதை நீங்க கடவுள்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், எதோட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க அந்த தாவோவை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, அந்த தாவோட ஒன்றிணைஞ்சிட்டீங்க அப்படின்னா தென் யூ வில் கோ வித் த ஃப்ளோ. அப்போ ஃப்ளோவோட போறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா எந்த இடத்துலயுமே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸ்மூத்தானா பிரச்சனைகள் வராதான்னா பிரச்சனைகள் வராமல்லாம் இருக்கிறது கிடையாது. உங்களுக்கு உங்களோட ஒன்ஸ் அந்த இதோட நீங்க மேட்ச் ஆயிட்டீங்க, அந்த பர்பஸோட நீங்க ஒன்னா சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை சரியா அது வழி நடத்தும். எந்த இடத்துலயுமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்குதுன்றதே கிடையாது. எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்படி எப்படி நடக்கும். அந்த பாதையில நீங்க ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சிருவீங்க. விதிக்கு வந்து ஒரு 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 ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். விதியை பத்தி சொல்லும்போது விதி ஒண்ணு விதி உங்களை அழைத்து செல்லும் அல்லது இழுத்து செல்லும் அப்படின்ட்டு. நீங்க வந்தீங்கன்னா கூட்டிட்டு போகும், வரலன்னா இழுத்துட்டு போயிடும். எப்படி இருந்தாலும் அதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு தாவு கொடுக்கும். அதை நீங்க ஸ்மூத்தா அதோட போறதுக்கு. இப்போ வந்து நீங்க இல்ல இந்த பக்கம் நான் போக மாட்டேன்னு தரையில விழுந்து அடம்பிடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இழுத்துட்டு போகும் பொழுதுதான் அது கஷ்டம். இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்மூத்தா போனீங்க அப்படின்னா அது உங்களை அழகா கூட்டிட்டு போகும். அது கூட்டிட்டு போற இடம் உங்களுக்கு தவறாக இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்களை ரொம்ப மிகப்பெரிய நல்ல ஒரு நிலைக்கும் கொண்டு போகும். எப்படி வேணாலும் அது கொண்டு போயிட்டு இருக்கும். ஆனா அந்த போற பாதை வந்து முழுமையா ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ஒரு அக்செப்டன்ஸ், அந்த அக்செப்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். எதுவாக இருந்தாலும் ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதுதான் சொல்றேன், ஒரு ஞானியுடைய மனநிலை உங்களுக்கு முழுமையாக வரும். முழுமையாக ஒரு ஞானியுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும்னா இந்த தவதேச்சிங்கள இருக்கிற 81 பாடல்களையும் 81 பாடல்ல ஒரு 5 பாடல் படிச்சீங்கனாலே புரிஞ்சிடும். ஒரு ஞானியுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றது ஒரு முதல் 5 பாடல்களையும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு டீப்பான ஒரு விஷயங்கள். அந்த ஒரு பாடலை நீங்க படிச்சு நீங்க முழுமையாக அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஞானியுடைய மனநிலை வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை முழுமையா நமக்குள்ளார உணரணும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாது. நான் வந்து இப்ப அந்த பாடல் நான் பேசி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா ஓரளவுக்கு புரியும். ஆனா புரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நீங்க உணரணும். அது உணரும் போது மட்டும்தான் அது உங்களுக்குள்ளார மாற்றத்தை ஏற்படுத்தும். உணராத வரைக்கும் எதுவுமே மாற்றத்தை ஏற்படுத்தாது. அது வரைக்கும் எவ்வளவு பெரிய நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்க அதை கத்துக்கிட்டாலுமே கூட அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிலை அதை உணரணும். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உணரும் பொழுது அது ரொம்ப ஆழத்துல போய் அதை டச் பண்ணும். அதை அப்படி டச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து அதுதான் அந்த ஒரு ஞானம்ன்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். பல வருஷம் தவம் இருந்து வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு புரிதல், ஞானம்ன்றது ஒரு சின்ன புரிதல் தான். அது மிகப்பெரிய விஷயம் இல்லை, ஒரு புரிதல். அந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு, அது எந்த செகண்ட் வேணாலும் வரலாம். ஒரு செகண்ட்லயும் வந்துடலாம், இல்லாட்டி 10 வருஷம் கழிச்சும் வரலாம். ஆனா 10 வருஷம் கழிச்சு அந்த ஒரு செகண்ட்ல தான் வரும். 10 வருஷம் நீங்க சேர்த்து வச்சிருந்ததை வச்சு வர்றதுன்றது கிடையாது. எந்த செகண்ட் வேணாலும் வரலாம். அந்த செகண்ட் வரக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த 81 பாடல்களுக்கும் இருக்கு. இது ஒவ்வொன்றையும் உணரும் பொழுது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு அக்செப்டன்ஸை இதை கொடுக்கக்கூடியும் அண்ட் அடாப்டபிலிட்டி. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் உங்களை மனசை வந்து பழக்கப்படுத்திடும், அடாப்ட் பண்ணிக்கும். அந்த அடாப்டபிலிட்டி அப்படின்றது இந்த தவோல வரக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஸ்லியோட ஒரு கோட் ஒன்று எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு தண்ணிய நீங்க ஒரு கப்ல ஊத்தீங்கன்னா அது கப்போடைய ஷேப்புக்கு மாறிடும். ஒரு பாட்டில ஊத்தீங்கன்னா அது ஒரு பாட்டிலோடைய ஷேப்புக்கு மாறிடும். ஒரு செம்புல ஊத்தீங்கன்னா அது செம்போடைய ஷேப்புக்கு மாறும். ஸோ அந்த தண்ணியை நீங்க எங்க போட்டாலும் அந்த இடத்துக்கு ஏற்றபடி அது ஷேப் மாறும். ஸோ அந்த மாதிரி ஷேப்லெஸ் ஃபார்ம்லெஸ் நிலையில இருக்கக்கூடிய அந்த அடாப்டபிலிட்டி, எந்த சிச்சுவேஷன்ல போட்டாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி மாறக்கூடிய தன்மை, அதுதான் பி வாட்டர் ப்ரூஸ்லி சொல்ற அந்த ஒரு கோட். அந்த தண்ணியை போன்ற ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வர்றது இந்த தாவோ. எக்ஸாக்டா வந்து உங்களை அந்த அளவுக்கு ஒரு அடாப்டபிலிட்டி, ஒரு அக்செப்டன்ஸ், அந்த லெட்டிங் கோ, தேவையில்லாத விஷயத்த மனசுல இருந்து வெளியேற்றுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். இப்போ அதை சொன்ன மாதிரி இது இப்படி யோசிக்கிறது, இப்படி திங்க் பண்றதுன்னு அந்த திங்கிங் பேட்டர்ன், அந்த ப்ராசஸ் தான் அது கொடுக்கும். அதை நீங்க படிச்சுட்டு அதை புரிஞ்சு அதை முழுமையாக உணர்ந்து அதை பத்தி நீங்க அதிகமா யோசிக்கும் பொழுது
அது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப நான் ஒவ்வொரு பாடலுமே வந்து நான் படிச்சுட்டு அதை நான் அது கிளாஸா எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை முழுமையா நான் உணர்ந்தா மட்டும்தான் அதை நான் பேசவே முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு விஷயம். ஸோ அது முழுமையா உணரும் போது உள்ளுக்குள்ள அது பெருசா புரட்டி போட்டுடுது. அது லைஃப் பார்க்குற விதத்தையே மாத்திடுதுன்றது அதான் சொல்ல முடியும். லிட்டரலா ஒரு ஞானிக்கு உண்டான ஒரு மனநிலையை அது கொடுக்கும். அவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் இந்த தகவல் இருக்கிறது. இது முழுக்க முழுக்க அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தத்துவம் தான். முழுக்க முழுக்க ஒரு தத்துவம் தான். அந்த தத்துவத்தை நம்ம படிச்சுக்கிறது மூலமாகவும் புரிஞ்சுக்கிறது மூலமாகவும் மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதம் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பெரிய ஒரு கஷ்டமாக தெரியாது. எந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாவே இருக்காது. அதுதான் இதுல சொன்ன மாதிரி கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்றது வந்துருச்சுன்னா, அந்த ஃப்ளோவோட போற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா எதுவுமே உங்களை தடுக்க முடியாது. நீங்க கரெக்டா அந்த உங்களுடைய பர்பஸோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களால தவறான பாதைக்கு போகவே முடியாது. அது உங்களை சரியா வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும். அந்த பர்பஸோட கனெக்ட் ஆகுது, அந்த ட்ரூ செல்ஃபை ரியலைஸ் பண்றது, இதுதான் மோர் லைக் ரமணர் சொன்ன அந்த செல்ஃப் ரியலைசேஷன். அந்த கான்செப்ட் இதுல இருக்கும். ஸோ முழுமையாக நீங்க யாருன்றதை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா யூ வில் பி ஒன் வித் த ஃப்ளோ. ஞானியோடைய மனநிலைன்றது அதுதான். ஸோ அவங்க வந்து பெருசா இதை செய்யணும் அதை செய்யணும்னு ரொம்ப பெருசா இது பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு இதோட கனெக்ட் ஆகி இருந்துருவாங்க. எல்லாமே என்னென்ன நடக்கணுமோ அது கரெக்டா நடக்கும். என்ன செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். அதை செய்வாங்க. ஏன்னா அதான் அவங்க செய்யணும்னு இருக்கு. அதனால அந்த சமயத்துல அதை அவங்க செய்யறாங்க. கரெக்டா அதை செய்யும் பொழுது அந்த மூமெண்ட்ல போகும். ஸோ லிட்டலா அந்த நதியோடைய அந்த ஒரு கரண்ட்லயே போகும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே வந்து நமக்கு இடைஞ்சலாக இருக்காது. கரெக்டா ஃப்ளோவில் போயிட்டு நம்ம ஃபைனல்ல எங்க போய் ரீச் ஆகுமோ அங்க போய் ரீச் ஆகும். இந்த தாவோடைய முக்கியமான ஒரு கான்செப்டே இந்த பிறப்பை அறுக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும். இது மெயின் கோலே வந்து தாவோல மெயின் கோல் என்ன பர்பஸ்க்காக தாவோ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுடைய ரீபர்த் சைக்கிளை வந்து கட் பண்ணும். உங்களுடைய மறுபிறவி சுழற்சி, அது ஒரு பிறக்கிறோம் திருப்பி இறக்குறோம் திருப்பி பிறக்கிறோம் திருப்பி இறக்குறோம், இது கட்டாயி உங்களை முக்தி நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஞான வழி, இது ஞான பாதை. அதுதான் இந்த தவ தேச்சிங் அப்படின்றது. ஸோ இதுல இன்னும் பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்து நம்ம இன்னும் கூட நம்ம டீட்டெயிலா சில விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போதைக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனே இல்லாம நம்ம டைரக்டா சில விஷயத்துக்குள்ள போனோம் அப்படின்னா அதை மைண்டை டைஜஸ்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு சப்ஜெக்ட் இது. பட் உங்க மைண்டை லைட்டாக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இதுதான். ஸோ அதனால ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயங்கள் பேசியிருப்பேன். ஃபர்தரா இதை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஏதோ என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். டவுட் யாருக்குன்னா இருக்குங்களா? டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விடுறேன். ஹலோ ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இந்த தாவோ தே சிங் வந்து விளக்க உரை ஏதோ எழுதியிருக்காங்க சார். வேற வந்து ஓஷோ எழுதியிருக்காரு, அது வந்து கரெக்டா இருக்குங்களா? தாவோ 3 நிதியங்கள்னு எழுதியிருக்காங்க. ஆமா. ஸோ அதில் வந்து ஓஷோடைய இதில் வந்து நான் இன்னும் ஓஷோ அந்த புத்தகம் இன்னும் நான் வாங்கலை. பட் ஆனால் மோஸ்டா ஓஷோ எழுதின புத்தகம்ன்றது ரொம்ப டீப்பாக இருக்கும். மேலோட்டமாக நான் படித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா தவ தே சிங்கோடைய ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லிட முடியாது. அதில் வந்து தவ தே சிங் லாவோஜு சொன்னது ஒரு பேஜ்னா ஓஷோவுடைய கருத்து அதில் ஒரு 10 பேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். மேஜரா ஓஷோவை நல்லா புரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை படிக்க முடியும். அதனால தான் அதை நான் சொல்லலை, அந்த புத்தகம் சொல்ல. பட் ஆனால் ஓஷோ நீங்க பழகிருக்கீங்க, அவருடைய புத்தகங்கள் படிச்சு நீங்க பழகிருக்கீங்க அப்படின்னா தாராளமா அந்த ஓஷோடைய அந்த 3 நிதியங்கள் அதுவும் வாங்கலாம். பாதைகள் அற்ற பாதைன்னு ஒரு புக், ஓஷோ ஒரு தங்க கதவு, சாரி தாவோ ஒரு தங்க கதவு, தங்க கதவு அப்படின்றது. மொத்தம் அதுல 3 புக்கோ 4 புக்கோ இருக்கும் ஓஷோ எழுதுனது மட்டுமே. அந்த இது இருக்கும். நான் சொல்றது இந்த எக்ஸாக்டா தவ தே சிங்கோடைய டிரான்ஸ்லேஷன்ற மாதிரி புத்தகம் எதுவும் இல்லை நான் பார்த்த வரைக்கும். நான் வாங்கினது சில புத்தகங்கள் தமிழ்ல வாங்கியிருக்கேன். பட் எதுவுமே வந்து
ஒரு திருப்திகரமா இல்லை அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது. ஏனோ தானோன்னு இருக்கு. பட் ஆனா ஓஷோடைய இது ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓஷோடைய புத்தகங்களே படிக்கலாம். டேரக்ட் இதுல பாத்தீங்கன்னா கிரியா பதிப்பு பப்ளிகேஷன்ல ஒரு புக்கு போட்டிருந்தாங்க. அதை படிக்கும்போது எல்லாமே வந்து போயம் மாதிரி இருக்கு. அதை ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. கருப்பு கலர் புத்தகம் தானே? கருப்போட புத்தகம். ஆமா, கிரியா பதிப்பகம் போட்டாங்க. அதுவும் வாங்கினேன். ஸோ அது டிரான்ஸ்லேஷனே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, புரிஞ்சுக்க முடியல. இதை பத்தி யாரும் பேசியிருக்காங்க? வீடியோ ரெக்கார்டு எதுவும் இருக்குங்களா சார்? நீங்க கிளாஸ் எடுத்துன்னு சொன்னீங்க இல்லையா? நான் எடுத்த கிளாஸ் வந்து ரெக்கார்டடா இருக்காது. அது ஒரு பிரைவேட் அந்த குரூப்ல பேசுறது. மற்றபடி ஜென்ரலா தாவோ பொறுத்த நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா இருக்கும், நிறைய வீடியோஸ் வரும். சார் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப் அவர் சார் ஒரு கம்யூனிட்டி குரூப் நான் காமிச்சோம் பர்சனலா. சரி, ஓகே சார், ஓகே. 7550250425 என் நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக்ல தான் இருக்கு. என் நம்பர் கால் பண்ணுங்க. அவரோட கம்யூனிட்டி குரூப்ல ஆட் பண்ண சொல்றேன். நான் லிங்க் ஷேர் பண்றேன். ஓகே சார், ஓகே. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார். நான் என்ன கேட்குறேன்னா, ஹலோ 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 குமார் பேசுறேன். சார் கேக்குதா? ஹலோ, கேக்குது சார், சொல்லுங்க. என்னன்னா, தாவோன்றது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையா? அதாவது உதாரணத்துக்கு ரமண மகர்ஷிக்கு கேன்சர் வந்தது, அதை அவர் சாதாரணமா ஏற்றுக்கொள்றார். இது உங்களை போலதான் இது வந்திருக்குன்னு வியாதியையும் சொல்றார். அந்த நிலைக்கு போறதுதான் தாவோட ஒரு அம்சமாண்டு கேட்குறேன். அந்த ஒரு மனநிலை கொண்டு வரும் சார். அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது எடுத்துக்கும். நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி நம்மளுடைய மனநிலையை வந்து அதை அடாப்டபிலிட்டி அப்படின்றதுனால எந்த சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி உங்களுடைய மனம் செயல்படுறதுக்கு அது உங்களுக்கு அந்த மனசை எல்லா விதத்திலையும் தயார்படுத்திடும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான். நன்றி சார். டவுட் வேற இருக்குங்களா? ஹலோ சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க. கபிலன் சார், சொல்லுங்க சார். சார் இப்போ தாவோச்சில என்ன சொல்றாங்கன்னா, அக்செப்டன்ஸ்ங்கிறது ஒரு பாயிண்டா, அதுதான் முக்கியமான பாயிண்ட்னு சொல்றீங்க இல்லைங்களா? அக்செப்டன்ஸும் ஒன்று இருக்கு. இது தாண்டி இன்னும் நிறைய உள்ள விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் வந்து எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்காக அக்செப்டன்ஸ் சொன்னேன். இது தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. ஓகே சார். இப்போ நம்மளுடைய எப்படி சொல்றது, இப்போ ஒரு வேலையை வந்து நம்ம முடிக்கிறதுக்கு நம்மளுடைய கர்மா அலோவ் பண்ணணுமா, இல்லை நம்ம முயற்சி பண்றது அலோவ் பண்ணணுமா சார்? எல்லாமே பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்மாப்படி நடக்குது அப்படின்னாலும் உங்களுடைய முயற்சி அப்படின்றது நீங்க அந்த இடத்துல முயற்சி பண்ணாம உட்கார்றது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. உங்களுடைய முயற்சிகள் நீங்க அது பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே வந்து அவங்களுடைய விதி என்னன்றது 100% தெரியவே தெரியாது. ஸோ அதனால அதை விதிப்படி நடக்கட்டும், நம்ம சும்மா இருக்காம நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம கரெக்டா சரியா நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான பாதைகள் திறக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இதில் முதல்ல சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன் முதல்ல வரணும். எடுத்த உடனே சும்மா உட்கார்றதுன்றது கிடையாது. நீங்க அந்த ஒரு பர்பஸ் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த ஃப்ளோல இருக்கும். அது இல்லாம நீங்க என்ன ட்ரை பண்ணாலுமே வந்து உங்களுடைய மனம் வந்து உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும். இந்த சைடு போ, அந்த சைடு போ அப்படின்னு எல்லா சைடும் உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும். அந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறமா நீங்க உட்காரக்கூடிய மனநிலைக்கு அது வந்துடுவீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பிரியங்கா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலா நீங்க சாரான பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்களே மெடிடேஷன் கிளாஸ் பத்தி. என்ன டவுட் இருக்கா? கவிதா, சுதா, குமார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். ஆக்சுவலா இன்ட்ரோடக்ஷன்றதை விட நல்ல பிரீஃபாவே சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அக்செப்ட் பண்ணிக்கணும், ஸ்மூத்தா போகும், கரடு முரடு இல்லாத ஒரு இது ஸ்மூத்தா போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஒவ்வொரு செக்ஷனும் உங்களது அட்டென்ட் பண்ணும்போது எங்க மனசு நல்லாவே கிளென்சிங் ஆகுது சார். நிறைய விஷயங்கள் உங்க மூலியமா தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதாவது புக் இருந்தா அந்த கம்யூனிட்டி இதுல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். கபிலன் சார், தேங்க்யூ.
பாலகிருஷ்ணன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ. வேற கேளுங்க சார். சார், இப்போ டவுட் என்னன்னா, இப்போ தாவோத சிங் வந்து மருத்துவம் சார்ந்த சில உங்களுடைய புரிதல் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க சார். தவ் தே சிங்ல மருத்துவம் சார்ந்தது கிடையாது சார். தவ் தே சிங்ன்றது முழுக்க ஒரு தத்துவ நூல். தாவோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாவோயிசம் அப்படின்னு போகும் பொழுது அதுல வந்து சில ரிச்சுவல்ஸ் இருக்கு. ஒரு மருத்துவம் சார்ந்த, அதாவது இந்த பிலாசபி வந்து மருத்துவத்துல யூஸ் பண்றது, அக்யூபஞ்சர்ல யூஸ் பண்றது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டுன்னு வைங்களேன். மற்றபடி இது வந்து முழுக்க தத்துவம் சார்ந்த ஒரு விஷயம். இதுலயே இன்னொரு பிரிவு இருக்கு. அந்த இது தாவோன்னு அதை தாவோ அப்படின்னு பிரிவினை பண்ணி சொல்றது உண்டு. அதுல வந்து ரிச்சுவல் பேஸ்டு சில ப்ராசஸ் இருக்கு அண்ட் பிசிக்கல் எக்ஸசைசஸ் அதெல்லாமே கூட இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் நிறைய உண்டு. பட் இது வந்து மெயினான லாவோட்ஸோட ஏதோ கான்செப்ட் வந்து தத்துவம். சரி, அதே மாதிரி இந்த ஐச்சிங்னு சொல்றாங்க சார், அதுவும் இதுல இருந்து தான் வந்திருக்கும். அது ஜோதிடம், இதுல ஜோதிடம். ஆமா, அது வந்து ஐச்சிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது மோஸ்டா வந்து இந்த ஆருடம் மாதிரியான ஒரு விஷயம் அது. ஸோ அதுவும் சைனீஸ் இதுல இருக்கிறது. இது தவ்தே சிங், சிங் அப்படின்னா புத்தகம்னு அர்த்தம். ஸோ அதனால இது வந்து தவ்தே சிங்ன்றது இந்த முழுக்க ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு விஷயம். ஐச்சிங்ன்றது ஆருடம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல் அது. ஸோ ஜோதிடம், ஆருடம், அதுல நம்மளே வந்து சில ஆருடம் பார்க்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஐச்சிங் அப்படின்றது. இப்போ ஐச்சிங் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் பாக்குறாங்க சார்? நல்லா புழக்கத்துல இருக்குங்களா? அது எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சு? நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு பர்சனலா யாரும் தெரியாது ஐச்சிங் பண்றவங்க. ஐ திங்க் என்னோட கான்டாக்ட்ஸ்ல சில பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன். பட் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஐச்சிங் ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க, தமிழ்நாட்டிலே இருக்காங்க. சரி, ஓகே சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். என்ன சார்? ஹலோ பாலசுப்ரமணியன் சார், ஃபைனல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டு நீங்க முடிச்சுக்கோங்க, ஏன்னா மற்றவங்க டவுட் கேட்கணும். ஓகே சார். சார், நீங்க அஸ்ட்ராலஜின்னு சொல்றதுனால ஒரு டவுட். இப்ப நம்ம அஸ்ட்ராலஜி தான் படிதான் நடக்கும்னு அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதையே நம்பலாமா, இல்ல நம்ம முயற்சிங்கிறது அதை பண்ணி விதியும் வெல்ல முடியுமா சார்? இப்ப நீங்க அஸ்ட்ராலஜி பத்தி சொல்றது உங்களுக்கு இல்ல, விதின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 100% தெரியாது. அஸ்ட்ராலஜில வந்து 100% இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்றதுன்றது பாசிபிள் இல்லை. ஸோ அப்போ அதை சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்க அப்படியே உட்காரணுன்ற அவசியம் இல்லை. நீங்க உங்களுடைய முயற்சிகள் என்னவோ, உங்களுடைய மனம் எதை நோக்கி கொண்டு போதோ அதை நீங்க செய்யலாம். அதுக்கு தான் செல்ஃப் ரியலைசேஷன் பத்தி முதல்ல சொன்னது. அதுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எது நடக்குதோ அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலை வந்துருச்சுன்னா நீங்க அப்பதான் அந்த ஃப்ளோல போக முடியும். ஸோ அதனால உங்களுடைய முயற்சிகளை அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு அப்புறமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ சார். அந்த ப்ராக்டிஸ் பண்றவங்களை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கொடுங்க. ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பேசும்போது வந்து இந்த மாதிரி நான் ஐச்சிங் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யாருன்றது எனக்கு சரியா நினைவில் இல்லை. மேபி என்னுடைய போன் கான்டாக்ட்ஸ் எடுத்து பார்த்தா ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருப்பேன், பாக்குறேன் நான். நிறைய விஷயத்த வந்து உங்களால அந்த புது தகவல் தான் கத்துக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்க பேசும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா வந்து நன்றின்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே இல்லை இந்த பிரபஞ்சத்துல ஆக்சுவலா. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயத்த வந்து சிம்பிளா கொடுத்துருக்கீங்க. ஃபியூச்சர்ல இதே மாதிரி வந்து வேற என்ன டாபிக்ல நம்ம பிளான் பண்ணுவோம் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்ம முடிச்சுக்கலாம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன்ன்றதுனால வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம இன்னும் திப்தா பார்த்துப்போம். சார் வந்து நிறைய கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு, மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி லிங்க் கொடுப்பேன். டைரக்டா அவர் வந்து மெடிடேஷன் 5 வீக்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா போல. அதனால கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே சார்.